அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம். தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மேஷராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பாக்கியப்படி 12வது வீடு என்பது ஜாதகருடைய விரயஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம், அதே நேரத்தில் வெளிநாடு, தூக்கம் பற்றி சொல்லுகின்ற இடம். இந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது, அதுவும் 9, 10க்குரிய சனி பகவான், 10, 11க்குரிய சனி பகவான் 12வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் ஜாதகருக்கு ஏற்படும். வெளிநாடு சம்பந்தமாக படிக்கிறதுக்கோ வேலைக்கோ அல்லது திருமண பிராப்தத்துக்கு பார்க்குறதோ போன்ற விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக செட் ஆகும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகப்படியான ஈடுபாடு வருகின்ற காலகட்டமாக இருக்கும். எவ்வளவுதான் சனி பகவான் 12வது வீட்டில் இருந்தாலும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மற்ற கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கார். லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல ராகு பகவான், ஒரு 3 மாதம் 3வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் 4வது வீட்டுக்கு ஜூன் மாதம், மே மாதமே பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி 5வது வீட்டில் கேது. இந்த மாதிரி நல்ல அமைப்புகளில் மற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பணம் கையில் எப்போவுமே புரண்டு கொண்டிருக்கும். பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தர்ம காரியங்களில் கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும். கோயில் திருப்பணிக்காக பணம் அதிகமாக செலவழிக்கின்ற காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்.
ஏழரை சனி பண்ணுற வேலையாக இருக்கலாம். அதனால் சனி ஜாதகருக்கு தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். என்னவோ தெரியல, ராத்திரி படுத்தா தூக்கவே முடியல, காலையில் 2 மணிக்கு தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறவங்க பாதி பேர் மேஷ ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கால்வலி, கைவலி, பாதத்தில் ஏதாவது வலி போன்ற விஷயங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார். பொதுவாக இது மருத்துவ செலவுகளை தருகின்ற ஒரு அமைப்பு. காலில் வலி, கையில் ஏதோ ஒரு மருத்துவத்துக்காக சிகிச்சைக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு 12வது வீடுங்கிறது விரயஸ்தானம் இல்லை. அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை அதிகரிப்பார். வீட்டில் இருக்கிற உபகரணங்கள், ஏசி ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், அதே மாதிரி ஃபேன், கீசர், இந்த மாதிரி எல்லாமே சரியான நேரத்தில் காலவாரி விட்டுரும். அதுக்காக புதுசு வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட சில சமயங்கள் ஏற்படலாம். ஏன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3000, புதுசு 5000ன்னா புதுசே வாங்கிடலாமேன்னு வாங்குவோம். அது கடனை ஏற்படுத்தும். ஏன்னா சனியோட பார்வை 6வது வீட்டில் வருது. அதனால் ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற அந்த இடம் கொஞ்சம் பலமாயிடும். கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். தேவையில்லாத நம்ம பேச்சு சில பேரை எதிரிகளாக மாற்றிடும். சின்ன சின்ன காலில் அடிபடுறதான போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம். பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி காலகட்டத்தில் கடினமாக உழைத்து கடைசியில் அது நல்ல பலனை தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மாணவர்களுக்கு முதல் ஆஃப் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நல்லா படிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கும், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, படிப்பில் ஆர்வம் கம்மி மாதிரி காட்டுறது போன்ற விஷயங்கள் இருக்கலாம். அல்லது பாடத்திட்டத்தில் ஒரு பிடிப்பில்லாத சூழ்நிலை, இதெல்லாம் 4ஆவட்டத்தை சரியாயிடும், நல்லா படிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். இருந்தாலும் சராசரியான படிப்பைத்தான் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் தரப்போகிறார். ஆனால் குரு 4க்கு வரும்போது அது சிறப்பான படிப்பாக மாறும். அது ஜூனுக்கு பிறகு 4வது வீட்டுக்கு குரு பயிற்சியாகி வருகின்றார். அதே மாதிரி மாணவர்களோட படிப்பு அப்படின்னா ஓகே பரவாயில்ல, மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். 11வது இடத்துல ராகு இருக்கிறது ஜாதகருக்கு பல விதங்களில் பண வரவை அதிகரிப்பார். நல்ல வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க, அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது வியாபாரம் செய்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அபரிமிதமான பணம் கையில் வந்து சேரும். நம்மளே எதிர்பார்க்கல இவ்வளோ வருமே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் சனியோட பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 6, 9 ஆகிய இடங்களில் வருது. மேஷ ராசிக்கு 2வது வீடு, 6வது வீடு, 9வது வீடு. இந்த 9வது வீடு சனியோட பார்வை வீடுறதுனால கொஞ்சம் பிரச்சனையாகி ஜாதகர் படிக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதே 9வது வீட்டை குருவும் தன்னுடைய 7வது பார்வையாக பார்க்கறதுனால ஒரு மாதிரி சமாளித்து அதுலேருந்து வெளியில் வந்துடுவார் ஜாதகர். ஆனால் சனியோட 2வது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். தேவையில்லாத பேச்சு, ஏதாவது நம்ம நல்லதுக்கு சொன்னால் அது வேறு மாதிரியாக பகையாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை, எதிரிகளை உருவாக்குகின்ற வாய், கையில் இருக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள். அதே மாதிரி 6வது வீடு ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற வகையில் இருக்கிறதுனால 2, 6 ஆகியவை கொஞ்சம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஜாதகருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து எந்த முடிவையும் எடுக்கணும். அதே நேரத்தில் 9வது வீடு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஜாதகர் கொஞ்சம் தடுமாற்றத்தை தந்து அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சிருவார். தந்தையார் விஷயத்தில் கொஞ்சம் சொன்னபடி கேட்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேர் காதலித்து திருமணம் செய்கின்றவர்கள் ஜாதி மாறி திருமணம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு
சரராசியான காரணத்தினால் மிகப்பெரிய கஷ்டங்கள் வரும், கெடுபலன்கள் வரும் அப்படின்னு நம்ம அறிமுகத்தில் சொன்னோம். ஆனால் அவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் வராது. ஏழரை சனியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மே மாதத்துக்கு பிறகு மேஷராசி என்பவர்களுக்கு பலமாக இருக்குது. பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. மற்ற கிரகங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால சனியோட கெடுபலன்களை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.